வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்தும் வந்துட்டார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவிடி கண்ணாயிரம் இருக்கால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேற லெவலில் அப்படியே சும்மா குண்டு பொசுங்கிட்ட வந்துடுறான். கல்யாணத்துக்குள்ளே வந்ததோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்து தாலி ஆட்டிய போட்டுறான். தாலி ஆடே நிச்சயதார்த்தம் தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க. இவங்க சம்பிரதாயத்தில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்தில் தாலியும் வச்சு அதை சாமி கும்பிட்டு அதை இது பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் திருட்டு பையன் கண்ணாயிரம் வந்து ஆட்டிய போட்டுறான். இதை பார்த்த நம்ம மல்லி இருந்துன்னு அவனை கழுத்தை பிடிச்சா அப்படியே சும்மா தர்தா தானே சுத்துறாரு. ஏன்னா அண்ணன் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கா, இந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனை உன் கல்யாணத்தில் தடங்கள் ஏற்பட்டாலும் அடுத்து அண்ணனை அந்த சாமி ரூம்ல பாத்தியா, அந்த சாமி ரூம்ல அந்த மாதிரி தான் என்ன ஒரு பணமாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டது வந்து அழுதுன்னு இருக்காங்க. ஒருவேளை இதையும் நாம் தான் செட்டப் பண்ணோம்னு அண்ணன் தவறான முடிவு எடுத்துட்டா நாம் என்ன பண்ண முடியும்? இதனால் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நான் அப்படியே சும்மா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்க்கவே டே பாபா அப்படின்னு சொல்லிட்டு கத்தனா உடனே அவன் திரும்பிடுறான். அம்மா என்னடி என்னதான் கோட்டியா அண்ணனா பாபுன்னு பேர் சொல்லுற அளவுக்கு பெரிய லைட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் கம்முன்னு ஓடி வந்துரு வெளுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவன் குட்டுன்னு ஓடி ஒரு பக்கம் ஓடி வந்து அவனை அடிச்சு புடிச்சு அப்படியே சும்மா ஒரு பக்கம் தாலியை புட்டுங்கிறாங்க. அடுத்த செகண்ட் யாரா அவன் அனுப்பந்து யார் அந்த சதியில செஞ்சது சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவன் ஐயோ நான் ஏதோ திருட்டு பையன் வயிற்று அளவுக்காக திரட்டினியா, அதுக்காக நீ ஏதோ என்ன பெரிய ரவுடின்ற அளவுக்கு பில்டப் எல்லாம் பண்ணாதியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அரவிந்தனு விட்டுருங்க போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு 3000 கொடுத்து சரி போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாரு. யார்ப்பா அந்த அரவிந்தன் இந்த அளவுக்கு நல்ல மனுஷனாக்குறானே, பரவாயில்லையாப்பா. அரவிந்தனுக்குள்ள அப்படியே சும்மா வேற லெவல் இருக்குதுப்பா. அவரோட நல்ல குணத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க நல்ல பொண்ணு அமைவான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு தங்கமான ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு. இதை வந்து எப்படி கட்டி காக்க போகிறாங்க அதுதான் இங்கே விஷயமா அமைய போகுது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவி மல்லி இருக்காங்களே அவங்க இருந்துன்னு கரெக்டாக அரவிந்துக்கிட்ட 4 விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோ பார்த்துக்க அரவிந்த், என்னோட வாழ்க்கையில் எனக்கு 2 விஷயத்த ரொம்ப பிடிக்கும். ஒன்று என் அண்ணன், மற்றொன்று என்னோட வெண்பா குட்டி. அவளை வந்து நான் அடிக்கடி பார்க்கறதுக்கு போனாலும் போவான். நீ அதெல்லாம் எந்த ஒரு அட்ஜஸ்ட்டும் சொல்லக்கூடாது. நீ வீட்டிலே கூட்டின்னு வந்து கூட வச்சுக்கோமா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னோட அன்பும் அவளோட பாசமும் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதெல்லாம் விட்டுரு, வேறு கான்செப்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை மாற்றுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு திகைப்பூட்டும் ஒரு விஷயமா போக போகுது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லதாக நடந்தால் நல்லது தாங்க. வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடந்துட்டால் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது. அந்த சுவாரஸ்யத்துக்கு நடுவில் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படி அப்படியே ஒரு பக்கம் பிரச்சனை ஓடுன்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவி ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்க இருந்துன்னு நேராக மல்லிகிட்ட வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா வெண்பா குட்டியை எங்கே ஒழிச்சு வச்சுக்கிற, ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன் வெண்பா காணும். என்ன அது வெண்பா காணுமா, என்ன சொல்கிறீங்க, எத்தனை நாள் தேடாமல் என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு இவங்க சவுண்ட் விட ஆரம்பிச்சுன்னா என்னடா இது இவன் கடத்துற மாதிரியே தெரியலையே, இவன் ஓவராக சவுண்ட் வராலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஒரு பக்கம் குழப்பாயிரும் போது. சரி பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.